வணக்கம். நம்மளோட சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களோட ஆடியோ புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய வெளி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி 12th பாலிட்டியில் செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படிங்கிற லெசன் 12th பாலிட்டியில் செகண்ட் வால்யூம். தலைப்பு திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். கற்றலின் நோக்கங்கள். திட்டமிடலில் பொருள், பரிணாமம் மற்றும் நோக்கங்களை புரிதல். இந்தியாவில் திட்ட ஆணையம் உருவான வரலாறு அறிதல் மற்றும் திட்ட ஆணையம் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை கற்றல். இந்திய அரசமைப்பில் வழங்கப்பட்டுள்ள உன்னதமான கோட்பாடுகளை எட்டுவதில் திட்ட ஆணையத்தின் பங்கு குறித்து ஆராய்தல். நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கம் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து விவாதித்தல். இந்தியாவில் தொழில்மயமாக்கல் செயல்பாடுகள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஒழுங்குபடுத்துதலில் அரசின் பங்கு குறித்து ஆராய்தல். இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம் குறித்து ஆராய்தல். இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம், இந்திய பொருளாதாரத்தின் தாக்கம் குறித்து கற்றல். இந்தியாவில் வெண்மை புரட்சி மற்றும் அதன் சாதனைகள் குறித்து விவாதித்தல். அடுத்து பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு திட்டமிடல். பொருள், பரிணாமம் மற்றும் நோக்கங்கள். விடுதலைக்கு முன்பு திட்டமிடல் முறை. அனைத்து பொருளாதாரங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகள் அனைத்திலும் ஏதோ ஒரு வடிவத்தில் திட்டமிடும் முறை நிலவத்தான் செய்கிறது. திட்டமிடல் அமைப்பின் நோக்கம் என்பது ஓர் அரசின் மூல வளங்களை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் வகையில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட பயன்பாட்டு முறைகளை உருவாக்குவதாகும். உற்பத்தி அதிகரிப்பு, தேசிய பங்கீடு அதிகரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு. உற்பத்தி அதிகரிப்பு, தேசிய பங்கீடு அதிகரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மட்டுமல்லாமல் மக்கள் சமூக நலன்கள் அதிகரிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அரசு இச்செயல்முறைகளை கொண்டுள்ளது. ஒரு அரசின் வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பின் கீழ் அனைத்து தொழில் உற்பத்தி அமைப்புகளும் தங்கள் மூல வளங்களை பயன்படுத்துகின்றன. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசால் நிர்ணயிக்கப்படும் இலக்குகளும் இதில் அடங்கும். ஒரு அரசின் அனைத்து தனியார் மற்றும் பொது நிறுவனங்களின் செயல்பாடுகளை அரசே ஒழுங்குபடுத்தி கண்காணிக்கிறது. ஒரு அரசின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்படுகின்றன. நவீன அரசு என்பது மக்கள் நல செயல்பாடுகளை நோக்கமாக கொண்டது. முந்தைய காலங்கள் போல தற்கால நவீன அரசுகள் காவல் அரசுகளாக மட்டுமே செயல்பட முடியாது. முந்தைய காலங்களில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு மட்டுமே அரசின் செயல்பாடாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் தற்கால மக்கள் நல அரசுகளில் பங்களிப்பு மிகவும் விரிவானதாகும். அது நல்ல ஆட்சியை தருவது மட்டுமல்லாமல் மக்களின் சமூக பொருளாதார நீதியையும் உறுதிப்படுத்துகிறது. நவீன அரசின் இலக்காக மக்கள் நல அரசு என்ற நிலையை எட்டுவதற்கான வாய்ப்புகளை ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசே வழங்குகிறது. ஒரு நாடு தமது பின்னடைந்த நிலையிலிருந்து விடுபட்டு முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கான சமூக பொருளாதார சீர்திருத்தங்களை அரசே முன்மொழிந்து நடைமுறைப்படுத்துகிறது. இந்தியாவில் தற்கால மட்டுமல்லாமல் எதிர்கால வளர்ச்சிக்குமான தேவைகளை எட்டும் வகையில் நாட்டின் மூல வளங்களை உரிய வகையில் பயன்படுத்தி மக்களின் பொது நலன்களை காட்டிலும் செயல் திட்டங்களை உருவாக்குவதற்காக திட்ட ஆணையம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாகவே பொருளாதார திட்டமிடலில் தேவை குறித்து அறிந்திருந்தது. 1936 எம். விஸ்வேஸ்வரய்யா இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார். அதில் இந்தியாவுக்கான ஒரு 10 ஆண்டு திட்டத்தினை முன்மொழிந்திருந்தார். அவரே இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி என கருதப்படுகிறார். 1938 நடைபெற்ற அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முயற்சியால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. இந்திய நாடு எதிர்கொள்ள உள்ள பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளுக்கு விடை காணும் வகையில் ஒரு நாடு தழுவிய பொருளாதார திட்டத்தினை தயாரிப்பதே இதன் நோக்கமாகும். உடனடியாக 2ஆம் உலகப்போர் வெடித்ததாலும் அதனைத் தொடர்ந்து தேசிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதனாலும் இக்குழுவால் அத்திட்டத்தினை உருவாக்க முடியவில்லை. 1944 இந்திய தொழிலதிபர்களால் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. இது பம்பாய் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க இத்திட்டத்தினை எம். என். ராய் முன்மொழிந்தார்.
இத்திட்டத்தில் வேளாண்மை வளர்ச்சிக்கும் சிறு தொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 1944இல் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் காந்திய திட்டம் ஒன்றை முன்மொழிந்தார். பின்னர் 1950இல் முன்மொழிந்த திட்டம் சர்வோதயா என்று அழைக்கப்பட்டது. இந்த அனைத்து திட்டங்களுமே இந்திய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தன. விடுதலைக்கு பின்பான திட்டமிடல். அடுத்த தலைப்பு விடுதலைக்கு பின்பான திட்டமிடல். விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்தும் வண்ணம் அரசமைப்பு பிரிவு 4இல் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு கொள்கை நெறிமுறைகள் இணைக்கப்பட்டது. பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி உறுதியளிக்கப்படுவதும் இணைக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை அரசமைப்பை உருவாக்கியவர்கள் நன்கு புரிந்திருந்தனர். இதனால் திட்டமிடல் நீண்டகால வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று கருதினர். இதன்படி பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கான கருவியாக திட்டமிடலை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. நாட்டின் வருவாயும் தனிநபர் வருவாயும் உயரும் பொருட்டு அதிகரிக்கும் வகையில் உற்பத்தியை பெருக்குவதை நோக்கமாக கொண்டே இந்திய திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு உத்தரவாதம், பணக்காரர் ஏழைகளுக்கு இடையே பொருளாதார இடைவெளியை குறைப்பது ஆகிய நோக்கங்களை கொண்டுள்ளது. நாட்டில் சமத்துவத்தை உருவாக்குவதில் அரசுக்கு முக்கிய பங்கு இருக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்த முடியும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்றும் எதிர்பார்த்தது. அடுத்த தலைப்பு இந்திய திட்ட ஆணையம். இந்திய திட்ட ஆணையம் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இது உருவாக்கப்பட்டது. இந்திய அரசு தீர்மானத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்திய திட்ட ஆணையம் நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும் நோக்கமாக கொண்டிருந்தது. திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஒரு ஆலோசகர் என்ற பங்களிப்பினை திட்ட ஆணையம் ஆற்றுகிறது. அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மத்திய மாநில அரசுகளின் கடமையாகும். அடுத்த தலைப்பு திட்ட ஆணைய பணிகள். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான மூல வளங்களை மதிப்பீடு செய்வது திட்ட ஆணைய பணியாகும். மனித வளங்கள், மூலதனம், கச்சா பொருட்கள் ஆகியனவும் இதில் அடங்கும். மூல வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலை தவறாமலும் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பது ஆணையத்தின் முதன்மை பணியாகும். முன்னுரிமை அடிப்படையில் துறைகள் கண்டறியப்பட்டு மூல வளங்களை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். மேலும் திட்டங்களை ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றி முழுமைப்படுத்துவதிலும் ஆணையத்தின் பொறுப்பாகும். எனவே வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் சூழ்நிலைகளை அடையாளம் காண வேண்டியது ஆணையத்தின் பொறுப்பாகும். நாட்டில் அவ்வப்போது நிலவும் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளையும் திட்ட ஆணையம் ஆராய்கிறது. ஒரு திட்டத்தின் பல்வேறு கட்டங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய இலக்குகளை ஆணையம் வரையறை செய்கிறது. எனவே திட்ட செயல்பாடுகள் உரிய கால இடைவெளிகளில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் உரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த செயல்முறைகளில் உரிய செயல் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் வகுக்கும் வகையில் ஆலோசகராக திட்ட ஆணையம் இயங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் எழும்போது அதனை ஆய்வு செய்து அரசுக்கு ஆலோசனை வழங்குவதும் திட்ட ஆணைய பணியாகும். மேலும் ஒவ்வொரு துறையிலும் குறிப்பிட்ட காலத்தில் எட்ட வேண்டிய இலக்குகளை வகுத்து பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வரையறை செய்வதும் ஆணையத்தின் பணியாகும். அடுத்த தலைப்பு நிறுவனமும் அமைப்பும். பிரதமர், 4 முழுநேர உறுப்பினர்கள், கேபினெட் அமைச்சர்கள் நிலையிலுள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள் ஆகியோரை திட்ட ஆணையம் கொண்டுள்ளது. முழுநேர ஊழியர்களை பொறுத்தமட்டில் தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம் ஆகிய துறைகளில் வல்லமை மிக்கவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். திட்ட ஆணையத்தின் தலைமை பொறுப்பை பிரதமர் ஏற்று ஆணைய பணிகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்கிறார். நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று திட்ட ஆணையம் மாற்றியமைக்கப்பட்டது. இதன்படி பிரதமர் தலைவராக இருந்து கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார். ஆணைய துணைத் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்படும் ஒருவர் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக செயல்படுவார்.
திட்ட வரைவுகளை தயாரித்து மத்திய அமைச்சகம், செயலகம், 4 முழுநேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்களாக உள்ள சம்பந்தப்பட்ட கேபினட் அமைச்சர்கள், ஆணையத்தின் அலுவல் சாரா உறுப்பினர்களான நிதி அமைச்சர்கள், திட்ட அமைச்சர்கள், உறுப்பினர்கள் மற்றும் செயலர்கள் பிராக்கெட்டில் இவர் செயலருக்கு பிராக்கெட்டில் இவர் பொதுவாக இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஆவர். திட்ட வரைவுகளை தயாரித்து மேற்கண்ட அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டியது திட்டக்குழு உதவித் தலைவரின் பொறுப்பாகும். ஆணையத்தின் நிர்வாக செயல்பாடுகள் கூடுதல் செயல்பாடுகள் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அடுத்தது, திட்டங்களை கண்காணிக்கும் பொறுப்பில் துறை செயலாளர்கள், கீழ்நிலை செயலாளர்கள், நிலையிலான உயர் அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றனர். திட்ட ஆணைய நிர்வாகத்தில் மாநில அரசுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுவதில்லை. இது முழுவதும் மத்திய அரசு அமைப்பாகும். கூட்டு பொறுப்பு எனும் நெறியின் கீழ் திட்ட ஆணையம் இயங்குகிறது. பொதுப்பிரிவு, பொருள் பிரிவு, நிர்வாக பிரிவு என 3 பிரிவுகளாக ஆணையம் பிரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் தொடர்பான அனைத்து பணிகளையும் இப்பிரிவு மேற்கொள்கிறது. குறிப்பிட்ட வளர்ச்சி பணிகள் குறித்த திட்டங்கள், உதாரணமாக உணவு, வேளாண்மை, மின்சாரம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து போன்ற தனிப்பட்ட துறைகளுக்கான திட்டங்கள் பொருள் பிரிவின் கீழ் வருகின்றன. நிர்வாகப் பணிகள் நிர்வாக பிரிவின் கீழ் வருகின்றன. இதை தவிர வேறு சில பிரிவுகளும் திட்டங்கள் உருவாக்கம் மற்றும் அமலாக்கம் தொடர்பாக இயங்குகின்றன. அவை பின்வருமாறு: தேசிய திட்டக்குழு. அடுத்த தலைப்பு தேசிய திட்டக்குழு. 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 1965இல் தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அறிவியல், பொறியியல், பொருளாதாரம் ஆகிய துறை வல்லுநர்களை கொண்டு உருவாக்கப்படும் இக்குழு வேளாண்மை, நிலச்சீர்திருத்தம், நீர்ப்பாசனம், கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, வர்த்தகம், மேலாண்மை, குடும்ப கட்டுப்பாடு, சமூக நலம், இயற்கை வளங்கள், போக்குவரத்து, பன்னாட்டு வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றுகிறது. இந்த ஒவ்வொரு துறையிலும் தேவைகள் குறித்து விரிவான ஆய்வு செய்து திட்ட ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டியது இக்குழுவின் கடமையாகும். அடுத்தது, தேசிய வளர்ச்சி குழு. பிரதமர் தலைமையிலான தேசிய வளர்ச்சி குழுவில் அனைத்து முதலமைச்சர்களும் உறுப்பினர்கள் ஆவர். இக்குழுவில் மாநிலங்கள் இணைக்கப்பட்டதன் மூலம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாகிறது. தேசிய வளர்ச்சி குழு கூட்டங்களில் மத்திய அரசின் கேபினட் அமைச்சர்கள் சில நேரங்களில் பங்கேற்பதில்லை. திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை அவ்வப்போது சீராய்வு செய்வதும், மாநில வளர்ச்சி குறித்த பல்வேறு பிரச்சினைகளை விவாதிப்பதும் இக்குழுவின் பங்காகும். திட்டங்களை திறனுடன் நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை உருவாக்குவதும், திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மக்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதும் இக்குழுவின் பணிகளாகும். எதிர்கால வளர்ச்சிக்கு அவசியமான மூல வளங்களை கருத்தில் கொண்டு நிர்வாகப் பணிகளை திறம்பட செயல்படுத்தும் வகையில் இக்குழு பணியாற்றுகிறது. அடுத்து, ஒரு பாக்ஸில் ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழுவோட நோக்கங்கள், பணிகள். தேசிய வளர்ச்சி குழு நோக்கங்கள்: திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தேசிய மூல வளங்களை திரட்டுதல், வலுப்படுத்துதல். அனைத்து முக்கிய மண்டலங்களிலும் மக்கள் பொருளாதார கொள்கைகளை ஊக்கப்படுத்துதல். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான அளவில் துரித வளர்ச்சியை உறுதிப்படுத்துதல். தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள்: தேசிய திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் திட்டங்களுக்கான வளங்களை மதிப்பிடுதல் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை வழங்குதல். திட்ட ஆணையத்தால் உருவாக்கப்படும் தேசிய திட்டங்களை பரிசீலித்தல். தேசிய வளர்ச்சியில் பாதிக்கும் சமூக பொருளாதார கொள்கைகளை முக்கிய வினாக்களை கருத்தில் கொள்ளுதல். திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை அவ்வப்போது சீராய்வு செய்தல். தேசிய வளர்ச்சி குழுவின் அமைப்பு: தலைவராக பிரதமர். அடுத்து, மத்திய அமைச்சர்கள், அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகங்கள், திட்ட ஆணைய உறுப்பினர்கள். அடுத்து, தேசிய வளர்ச்சி குழு கூடுதல் அரசமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிறுவனம். திட்ட ஆணையத்திற்கு ஆலோசனை வழங்கும். தேசிய வளர்ச்சி குழுவின் 57வது கூட்டம் 27/12/2012 அன்று நடைபெற்றது. முதல் கூட்டம் 1952 நவம்பர் 8-9 நடைபெற்றது. அடுத்த தலைப்பு வறுமை ஒழிப்பை நோக்கி. இந்தியாவின் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று வறுமையாகும். நாட்டில் தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தினை
மேம்படுத்துவதையும் திட்ட ஆணையம் நோக்கமாக கொண்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி என்பது அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். பொதுமக்களின் வாழ்க்கை தரம் அவரது பொருளாதார நிலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து புரிந்து கொள்ளத்தக்கது. அனைவருக்கும் உணவு, உடை, உறைவிடம் வழங்குவதுடன் அவர்கள் ஒரு நாகரிகமான வாழ்க்கையை நடத்துவதற்கான தேவையை கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றையும் பெருகும் வகையில் தரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவது அரசின் முக்கியமான கடமையாக உணரப்பட்டுள்ளது. ஆனாலும் பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு என்பது இன்னமும் சவாலாகவே நீடிக்கிறது. எனவே 4வது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து அரசு இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தி வருகிறது. 1970களின் தொடக்கத்தில் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தின் கீழ் தீவிரப்படுத்தப்பட்டது. வறுமை ஒழிப்புக்கான வழிகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வேலையின்மை மற்றும் முழுமையான வேலையின்மை காரணமாக ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அனைத்து ஐந்தாண்டு திட்டங்களும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளித்தன. அடுத்த தலைப்பு சமூக நீதியினை உறுதிப்படுத்துதல். அரசியலமைப்பின் 38 பகுதி 2 38 பிரிவு 2வது உறுப்பு இவ்வாறு கூறியது: அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் மற்றும் தனிநபரிடையிலும் தகுதி, வசதி, வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதையும் நோக்கமாக கொள்ள வேண்டும். திட்டங்களை வகுப்போர் இப்பிரிவினை மனதில் கொண்டு திட்டங்களை வகுக்கின்றனர். அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். மனித கழிவுகளை மனிதரே அகற்றும் நிலை. மனித கழிவுகளை மனிதரே அகற்றும் நிலை தொடர்வது அரசமைப்பில் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும், எனவே இதுபோன்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுவோருக்கு உரிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது தொடர்புடைய அரசுகள், நிறுவனங்களின் கடமை என்று உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டே முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் இன்றும் கூட இந்தியாவின் பல நகரங்களில் இந்நிலை நீடிக்கிறது. சமூக நீதியை உறுதிப்படுத்துதல் என்பது பொருளாதாரத்தை திட்டமிடும் நிலையிலேயே இணைந்துள்ளது. வளர்ச்சிக்கான வழிமுறைகளை வகுக்கும் போது கல்வி, வேலைவாய்ப்பு தொடர்பாக அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உருவாக்குவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சமூகமயப்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் உருவாக்குவதன் மூலம் செல்வங்கள் ஒரு சிலர் கைகளில் மட்டுமே குவிவது தடுக்கப்படுவதுடன் சுரண்டல், ஒடுக்குமுறை ஆகிய கொடுமைகளுக்கு முடிவு கட்ட இயலும். வரலாற்றுப்பூர்வமாகவே இந்திய சமுதாயம் என்பது சமூகத்தின் ஒரு பிரிவால் மற்ற பிரிவு ஒடுக்கப்பட்டும் சுரண்டப்பட்டும் வந்திருக்கிறது. எனவேதான் இத்தகைய பழமை வாய்ந்த சக்திகள் மற்றும் சமூக தீமைகளை தடுக்கும் வழிகளை காண்பது அரசமைப்பை உருவாக்கியவர்களுக்கு சவாலாகவே அமைந்தது. அடிப்படை உரிமைகள் குறித்து பேசும் அரசமைப்பின் பிரிவு 3ன் கீழ் ஒருவர் முழுமையாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து உரிமைகளும் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் ஆகும். பிரிவு 4 அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் மக்களின் வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் அரசின் பணிகள் அமைய வேண்டும் என்று கூறுகிறது. திட்ட ஆணையம் கவனம் செலுத்த வேண்டியுள்ள மற்றொரு முக்கிய பகுதி கிராம நகர்ப்புற ஏற்றத்தாழ்வாகும். பொருளாதார வளர்ச்சி, தொழில்மயமாக்கல், நகர்மயமாக்கல் ஆகியவற்றிற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது இந்திய சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அதன் பாதிப்பு ஏற்படுகிறது. கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வாழும் மக்களின் வளர்ச்சியில் காணப்படும் ஏற்றத்தாழ்வு அரசமைப்பில் கூறப்பட்டுள்ள கொள்கை நெறிக்கு எதிராக சமத்துவமின்மையை ஊக்குவிக்கிறது. எனவே இந்த ஏற்றத்தாழ்வினை அகற்றி சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் கிராம பொருளாதாரத்தினை முன்னேற்றுவதற்கான பல திட்டங்களை திட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல் 2018. மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்து வறுமைகளை ஒழிப்பதற்காக பல பரிமாண அணுகுமுறைகளின் முக்கியத்துவம் வளம் குன்றா வளர்ச்சிக்கான செயல் திட்டம் 2030இல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. வளம் குன்றா வளர்ச்சி இலக்கு 1 வறுமையை அனைத்து வடிவங்களிலும் முடிவுக்கு கொண்டு வருமாறு அறைகூவல் விடுக்கிறது. இதற்கான சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல் 2011இல் இறங்கியது. இதையொட்டி வறுமையை அனைத்து வடிவங்களிலும் ஒழிப்பதற்கான புதிய சாளரம் திறக்கப்பட்டது. 2018இல் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின்படி 105 நாடுகளில் வறுமை பல்வேறு பரிமாணங்களில் இருப்பதை
உலகளாவிய பலபரிமாண வறுமை பட்டியலை மதிப்பீடு செய்தது. உலக மக்கள் தொகையில் 77 விழுக்காடு மக்கள் இவ்வாறே வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளனர். அடுத்து இன்னொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். 2018 உலகளாவிய பலபரிமாண வறுமை பட்டியல். மக்கள் எவ்வாறு பல்வேறு காரணங்களால் பல்வேறு சூழல்களில் வறுமைக்கு ஆளாகின்றனர் என்பதை பொருளாதார காரணங்கள் தாண்டியும் உலகளாவிய பலபரிமாண வறுமை பட்டியலை ஆய்வு செய்தது. அப்போது 3 முக்கிய பரிமாணங்களான சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் மக்கள் பின்தங்கி இருப்பது அடையாளம் காணப்பட்டது. இவற்றின் தரம் 10 சுட்டிகளாக அளவிடப்பட்டது. வறுமையில் வாடும் மக்களில் குறைந்தது 1/3 பகுதி மக்களாவது கீழ்காணும் அட்டவணையில் மிகவும் கீழ்நிலையில் வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் அந்த வறுமையோட 3 பரிணாமத்தை கொடுத்துட்டு அதில் அந்த வறுமைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வறுமையின் பரிமாணம் 1 சுகாதாரம். சுகாதாரத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஊட்டச்சத்து, அடுத்து குழந்தை இறப்பு விகிதம். ஊட்டச்சத்துன்னு எடுத்துட்டோம்னா 70 வயது கடந்த முதியோர் அல்லது குழந்தை ஊட்டச்சத்து குறைவால் பாதிப்புக்குள்ளாவது. அடுத்து குழந்தை இறப்பு விகிதம், பிறந்த 5 ஆண்டுக்குள் ஒரு குழந்தை இறப்பது. அடுத்த பரிமாணம் கல்வி. இதில் 2 கொடுத்துருக்காங்க. பள்ளி ஆண்டுகள், பள்ளி வருகை. பள்ளி ஆண்டுகளில் 10 வயது அல்லது அதை கடந்த உறுப்பினரில் 6 ஆண்டுகள் பள்ளியில் கழித்தவர்கள். அடுத்து பள்ளி வருகை, பள்ளி கல்வி வயதில் 8ஆம் வகுப்பை கூட நிறைவு செய்ய இயலாத இடைநிற்றல் குழந்தைகள். அடுத்து பரிமாணம் 3 வாழ்க்கை தரம். இதில் எரிபொருள், பொது சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், வீட்டு வசதி, உடைமைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எரிபொருள், விறகு, சாணம், கரி போன்றவற்றை பயன்படுத்தி சமையல். அடுத்து பொது சுகாதாரம், வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகள் வழிகாட்டுதலின் படியான பொது சுகாதார வசதியின்மை அல்லது சற்று மேம்பட்டு இருந்தாலும் சுற்றுப்புற பகுதியில் இருக்கும் அளவிற்கு மேம்படாத நிலை. அடுத்து குடிநீர், வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகள் வழிகாட்டுதலின் படியான மேம்பட்ட குடிநீர் வசதியின்மை அல்லது வீட்டில் இருந்து குறைந்தது 30 நிமிடங்கள் நடந்து சென்றால் மட்டுமே குடிநீர் பெறும் நிலைமை. அடுத்து மின்சாரம், மின்சார வசதி இல்லாத வீட்டு வசதி, முறையான கூரை, சுவர், தளம் இல்லாத வீடு. இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை கொண்டு கூரை, சுவர் மற்றும் தளங்களை அமைத்தல். அடுத்து உடைமைகள், வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, கணினி, மாட்டுவண்டி, இருசக்கர மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம், ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற பொருட்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வீட்டில் இல்லாதது, சொந்த கார் இல்லாதது. இதான் அந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. வறுமையோட பரிமாணம், அதோட அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் வறுமைக்கான காரணங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்த தலைப்பு மக்களாட்சி சமதர்மம். இந்தியா விடுதலை பெற்ற தருணத்தில் தேசத்தை எவ்வாறு ஆள்வது, எவ்வாறு திட்டமிடுவது என்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. இவற்றில் ஒன்று நீண்டகால வளர்ச்சிக்கான சிறந்த செயல் திட்டம் எது என்பதை கண்டுபிடிப்பதாகும். இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி நேரு. அவரை பொறுத்தவரை சோவியத் யூனியன் பின்பற்றிய திட்டமிடல் முறையில் மட்டுமல்லாமல் முதலாளித்துவம் பின்பற்றிய தாராளவாத கொள்கைகளாலும் கவரப்பட்டிருந்தார். இந்த 2 கோட்பாடுகளும் இணைந்து இந்தியாவில் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதுவே மக்களாட்சி சமதர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த தலைப்பு கலப்பு பொருளாதாரம். தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் தாராளவாத கொள்கைகளை சமூகத்தை பாதுகாக்கும் வகையில் பொதுத்துறை நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கியதே கலப்பு பொருளாதார கொள்கை. இதன் மூலம் உற்பத்தி அமைப்புகள் சமூகமயப்படுத்துவதுடன் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரங்களும் அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா பின்பற்றி வரும் இந்த கலப்பு பொருளாதார கொள்கை உலகில் பல நாடுகளை கவர்ந்துள்ளது. 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தொழில் கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்டது. நாட்டின் பொருளாதார கொள்கையின் வழிகாட்டுதலாக இது பின்பற்றப்பட்டது. இத்தீர்மானத்தின் அடிப்படையிலேயே 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. சமதர்ம சமுதாயத்தை எட்டும் வகையில் அரசு நிர்வாகத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தொழில்துறை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக முழுவதும் அரசுடைமை ஆக்கப்பட்ட தொழில்களாகும். 2வது பிரிவு அரசுடைமை ஆக்கப்பட்ட போதிலும் பொதுத்துறை நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வாய்ப்புகளை கொண்ட தொழில்களாகும். 3வது பிரிவு
தனியார் தொழில் நிறுவனங்களாகும். அனைத்து தொழில் பிரிவுகளையும் அரசு கட்டுப்படுத்துகிறது. 3வது பிரிவான தனியார் தொழில்கள் லாபம் அல்லது சுயநலனை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனும் பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. சமுதாய நலனுக்கே உச்ச முன்னுரிமையாகும். ஒரு கலப்பு பொருளாதாரத்திற்கான முன் நிபந்தனையாக திட்டமிடல் கருதப்படுகிறது. பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளின் பயன்கள் சமுதாய நலனுடன் இணைக்கப்பட வேண்டும். இதையொட்டி 5ஆண்டு திட்டமிடல் உருவாக்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சியையும் சமூக நீதியையும் எட்டும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உரிய முறையில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான உரிய திட்டங்களை உருவாக்குவது மற்றும் அதற்கான உரிய செயல் திட்டங்களை தகவமைப்பது ஆகிய பொறுப்புகளும் அரசை சார்ந்ததாகும். பி.வி. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்ததை தொடர்ந்து 1991 ஜூலையில் பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தின் மீது நிலவிய அதிகார வர்க்கத்தின் கட்டுப்பாடுகளை குறைத்து இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் இணைக்கும் வகையில் தாராளமயப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருந்தது. இதன்படி உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தொழில்துறை உரிமம் வழங்குதல், அந்நிய முதலீடு அனுமதி, அந்நிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பொதுத்துறை கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்தியது. 7வது 5ஆண்டு திட்டம் 1990 நிறைவேறியது. அன்றைய நாட்டின் பொருளாதார நிலையை கருதி அடுத்த 8வது 5ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படவில்லை. அடுத்து வந்த 1990-91, 91-92 ஆகிய 2 ஆண்டுகளில் ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. 8வது 5ஆண்டு திட்டம் 1992 கொண்டுவரப்பட்டது. அடுத்த தலைப்பு நிதி ஆயோக். மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். திட்டமிடல் அணுகுமுறையில் இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக், அதாவது மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் எனும் புதிய ஆணையத்தினை அறிமுகப்படுத்தியது. ஒட்டுமொத்த திட்டமிடல் செயல்முறைகளையும் மேலும் அதிகார பரவலாக்கம் செய்யும் நோக்குடன் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் மாநில அரசுகள் சிறப்பான முறையில் பங்கேற்க முடியும். மாநிலங்கள் விரிவான அளவில் பங்களிக்கும் வகையில் கூட்டுறவு கூட்டாட்சி அமைப்பு உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அது தேவை அடிப்படையிலான திட்டங்களுக்கு கவனம் செலுத்துவதுடன் ஒட்டுமொத்த செயல்களிலும் மக்கள் தொகையில் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கி வளர்ச்சி செயல்முறையில் ஒரு பகுதியாக பங்கேற்க செய்கிறது. ஆனால் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்கள் வழங்காமல் போதிய ஆதாரங்களை அளிக்காமல் இந்த மாநில அரசுகள் திட்டமிடலில் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று கூறுவது பலனளிக்காது. மேலும் திட்ட ஆணையத்தை கலைத்ததன் மூலம் பொருளாதார வளர்ச்சியில் இதுவரை அரசுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களின் கைகளில் விடப்பட்டது. இருப்பினும் தற்போதைய உலக நிலவரங்கள் மற்றும் பொருளாதார அம்சங்களை உற்று நோக்கும் போது சந்தை அடிப்படையிலான பொருளாதாரம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அரசின் சிந்தனை பிரிவாக மட்டுமே நிதி ஆயோக் செயல்படுகிறது. அது அரசு கொள்கை உருவாக்கத்தில் பொருத்தமான தொழில்நுட்ப அறிவுரைகளை மட்டுமே மத்திய, மாநில அரசுகளுக்கு வழங்குகிறது. தேசிய மற்றும் சர்வதேசிய முக்கியத்துவம் கொண்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் அது அறிவுரை வழங்கி தமது நாட்டுக்கும் உலகில் பிற நாடுகளுக்கும் எவை சிறந்த நடைமுறைகளாக இருக்க முடியும் என்பதையும் ஆராய்ந்து கூறுகிறது. 2015 ஜனவரி 1 அன்று மத்திய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசு திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஒரு பாக்ஸில் நிதி ஆயோக்கோட இலக்குகள் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் இலக்குகள்: கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதல், அரசுகளின் தீவிர செயல்பாடு. கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதலில் அரசுகளின் தீவிர செயல்பாடு. கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை உயர் அளவில் ஒருங்கிணைத்தல். பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம். தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கை. தொடர் படைப்பாக்க மேம்பாடுகளுக்கான பின்னூட்டம். பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்கள். அறிவு, படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல். பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மேடை. நல்ல ஆளுகை வழங்குவதற்கான ஆய்வுக்கான மிகச்சிறந்த வள மையம். தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல்.
அடுத்து அமைப்பு. நிதி ஆயோக்கோட அமைப்பு. நிதி ஆயோக் தலைவராக பிரதமர் செயல்படுவார். அவர் ஒரு துறை தலைவரை நியமனம் செய்வார். 5 முழுநேர மற்றும் 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பர். அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் ஒன்றிய பகுதிகளின் துணைநிலை ஆளுநர்களை கொண்ட ஆளுநர் குழுவை கொண்டிருக்கும். மாநிலங்கள் அல்லது மண்டலங்களின் குறிப்பிட்ட பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் செயல்படும். குறிப்பிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் போன்றோரை சிறப்பு அதிகாரிகளாக அழைக்கும் உரிமை பிரதமருக்கு உண்டு. பகுதி நேர உறுப்பினர்களாக முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவர். அலுவல் சாரா உறுப்பினர்களாக மத்திய அமைச்சரவையிலிருந்து 4 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஒரு தலைமைச் செயல் அதிகாரியும் நிதி ஆயோக் கொண்டிருக்கும். ஒரு தலைமைச் செயல் அதிகாரியையும் நிதி ஆயோக் கொண்டிருக்கும். அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டுவரப்பட்டதன் காரணங்கள். திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டுவரப்பட்டதன் காரணங்கள். 1. 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கி அதன் பொருளாதார இலக்குகளை எட்டும் வகையில் ஆதாரங்களை திட்ட ஒதுக்கீடு செய்ததற்கு மாறாக மாறும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் என்ற புதிய அமைப்பு ஒரு சிந்தனை குழுவாக செயல்படும். 2. நிதி ஆயோக் அமைப்பு இந்தியாவில் 28 மாநிலங்கள் மற்றும் 9 ஒன்றிய பகுதிகளில் தலைவர்களை உள்ளடக்கியது. அதன் முழுநேர நிர்வாகிகளான துணைத் தலைவர், தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிபுணர்கள் நிதி ஆயோக் தலைவர் பிரதமருக்கு நேரடியாக பதில் சொல்வர். இது திட்ட ஆணைய நடைமுறைக்கு மாறுபாடானதாகும். 3. திட்டமிடல் தொடர்பான முக்கிய வேறுபாடு என்னவென்றால், நிதி ஆயோக் திட்டமிடலில் பெரும் ஆர்வம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கும். மாறாக, திட்ட ஆணையத்தின் அணுகுமுறையோ அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே அளவினை கொண்டதாக இருக்கும். திட்ட ஆணைய பங்களிப்பு என்பது விரிந்த திட்டங்களை உருவாக்குவது என்றாலும் அதன் தகுதி ஆலோசனை வழங்குதல் என்ற அளவிலேயே இருந்தது. நிதி ஆயோக் மாநிலங்களின் தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. திட்டமிடல் கொள்கை வகிப்பதில் மாநில அரசுகளுக்கு அரிய வாய்ப்புகள் அளிப்பதில்லை. இதுவே திட்ட ஆணையத்தின் அணுகுமுறையாக இருந்தது. மாநிலங்கள் நேரடியாக இல்லாமல் தங்கள் தேசிய வளர்ச்சி குழுவின் மூலம் மட்டுமே தங்கள் கருத்துக்களை கூற முடியும். நிதி ஆயோக்கில் இது தொடராது. அவ்வளோதான் அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்து, இந்தியா பன்மைத்துவமும் மாறுபாடுகளும் கொண்ட நாடு என்பதை இந்திய அரசு அங்கீகரித்துள்ளது. ஒவ்வொரு மாநிலங்கள் அல்லது ஒன்றிய பகுதியின் இயல்பு வேறுபாடு கொண்டவை. மக்களின் தேவைகளும் வேறுபாடு கொண்டவை. ஒவ்வொரு பகுதியில் புவியியல் நிலைமைகளும் பொருளாதார நிலைமைகளும் வேறுபாடு கொண்டவை. சில மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட அதிக வளர்ச்சி அடைந்தவை. எனவே ஒருங்கிணைந்த சீரான திட்டத்தின் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை எட்ட முடியாது என்பதையும் நல்ல பயன்களை கொடுக்காது என்பதையும் இந்திய அரசு உணர்ந்துள்ளது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலமும் அல்லது மண்டலத்தின் தேவைகளை எதிர்கொள்ளும் வகையில் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. ஒரு வளரும் நாடு என்ற நிலையிலிருந்து எழுச்சி பெற்ற உலக நாடு என்ற நிலைக்கு இந்தியா மாறியுள்ளது என்று அமைச்சரவை தீர்மானம் தெரிவிக்கிறது. ஆனாலும் வறுமை ஒழிப்பு என்பது இன்னும் பெரிய சவாலாகவே உள்ளது. அடுத்து, நிதி ஆயோக்கின் நோக்கங்கள். முன்னுரிமை திட்டங்களை அடையாளம் காண்பதில் மாநில அரசுகளையும் மத்திய அரசு இணைத்துக் கொள்வதன் மூலம் திட்டமிடல் செயல்முறையின் மாநிலங்களில் இணைக்கப்படுகிறது. முன்னுரிமை திட்டங்களை அடையாளம் காண்பதில் மாநில அரசுகளையும் மத்திய அரசு இணைத்துக் கொள்வதன் மூலம் திட்டமிடல் செயல்முறையில் மாநிலங்களும் இணைக்கப்படுகின்றன. திட்டமிடல் செயல்முறையில் மாநிலங்களின் பங்களிப்பு உள்ளதால் இது கூட்டுறவு கூட்டாட்சி அமைப்பாக செயல்படும். கிராமங்கள் அளவிலான நம்பகத்தன்மையான திட்டங்களை உருவாக்கி அவை வளர்ச்சியோடு ஒருங்கிணைக்கப்படும். பொருளாதார செயல் திட்டத்துடன் தேச பாதுகாப்பு இணைக்கப்படுவது உறுதி செய்யப்படும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முறைகேடுகளை தடுப்பதற்கு தேவையான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும். பொருளாதார வளர்ச்சியின் அனைத்து பிரிவு மக்களும் பயனடைகிறார்களா என்பது கண்காணிக்கப்படும். தொலைநோக்கு கொள்கைகளும் திட்டங்களும் உருவாக்கப்பட்டு அவற்றின் வளர்ச்சியை நிதி ஆயோக் கண்காணிக்கும். படைப்பாற்றல் கொண்ட வளர்ச்சிகள் உருவாக்கப்படும். பயனாளர்கள், சிந்தனையாளர்கள், கல்வி மற்றும் கொள்கையாட்சி நிறுவனங்கள் போன்ற பங்காளர்களின் பங்கேற்பு ஊக்கப்படுத்தப்படும்.
தேசிய சர்வதேச வல்லுநர்களை கொண்ட சமுதாயத்தின் மூலமாக அறிவும் ஊக்கமும் தொழில் முனைப்பும் கொண்ட ஆதரவு அமைப்பு உருவாக்கப்படும். அடுத்து வளர்ச்சி திட்டங்களை துரிதப்படுத்தும் வண்ணம் பிரிவுகள் மற்றும் துறைகள் இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான தளத்தினையும் வழங்குகிறது. நீடித்த மற்றும் சமத்துவமான வளர்ச்சியை அடைவதற்கான சிறந்த நடைமுறைகளை உருவாக்குவதிலும் நல்ல ஆட்சி நிர்வாகத்தை உருவாக்குவதிலும் ஆராய்ச்சி சிறப்பாக மேற்கொள்வதற்கான திறன்மிக்க வளமையம் ஒன்றையும் அது பராமரிக்கிறது. தேவையான மூல வளங்களை அடையாளம் காண உதவும் வகையில் திட்ட அமலாக்கம் வடிவமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். புதிய திட்டங்களை முன்னெடுப்பது மற்றும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளுதல் மற்றும் தகுதிப்படுத்தலுக்கு நிதி ஆயோக் அதிக அழுத்தம் தருகிறது. தேசிய வளர்ச்சி செயல் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான இதர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட பின்னர் முன்முயற்சி மேற்கொண்ட சில திட்டங்கள் பின்வருமாறு: 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம், டிஜிட்டல் இந்தியா, அடல் புத்தாக்க திட்டம் போன்றவை. 2018 முதல் 2022 காலகட்டத்திற்கான வளம் குன்றா வளர்ச்சி வடிவமைப்பு ஒன்றில் நிதி ஆயோக் கையொப்பமிட்டுள்ளது. வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதில் அரசின் உறுதிப்பாடு இதில் பிரதிபலிக்கிறது. வறுமை ஒழிப்பு மற்றும் நகர்மயமாக்கம், உடல் நலம், குடிநீர் மற்றும் பொது சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பாலின சமத்துவம், இளைஞர் மேம்பாடு போன்ற பகுதிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு நிலைகளில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது மற்றும் ஒரு சிலர் கைகளில் செல்வம் குவிவதை தடுப்பது ஆகியவற்றை செயல்படுத்தக்கூடிய அம்சங்கள் தற்போதைய பொருளாதார கொள்கைகளிலும் மற்றும் செயல் அமைப்புகளிலும் காணப்படுவதில்லை. மேலும் திட்டக்குழு கலைக்கப்பட்டதால் தமது வருவாய் ஆதாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக பல மாநில அரசுகள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் காரணமாக தமது மக்களுக்கு தேவையான சொந்த திட்டங்களை உருவாக்கும் ஆற்றலும் செயல்படுத்தும் திறனும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. அடுத்து ஒரு பாக்ஸ் டேட்டா. நிறுவன அமைப்பின் வேறுபாடுகள். அதாவது நிதி ஆயோக்குக்கும் திட்ட ஆணையத்துக்கும் இந்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர், திட்ட ஆணையத்தின் தலைவர் பிரதமர் தான். துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். திட்ட ஆணையத்தின் துணைத் தலைவர் கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் நியமிக்கப்படுவார். அடுத்து நிதி ஆயோக்கின் ஆளுநர் குழு முதலமைச்சர்களும் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள். இங்கே திட்ட ஆணையத்துக்கு தேசிய வளர்ச்சி குழு. உறுப்பினர் செயலர். பிரதமரால் நியமிக்கப்படும் இவர் தலைமை நிர்வாக அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். திட்ட ஆணையத்தில் செயலர்கள் அல்லது உறுப்பினர் செயலர்கள் வழக்கமான செயல்முறைகளின் கீழ் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள். தேவையை பொறுத்து அவ்வப்போது பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவர். இங்கே திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான பகுதி வழங்கப்படவில்லை. அடுத்து முழு நேர உறுப்பினர்கள். நிதி ஆயோக்கில் திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில் முழுநேர உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் இருக்கும். இங்கே திட்ட ஆணையத்தில் கடைசி திட்ட ஆணையத்தில் 8 முழு நேர உறுப்பினர்கள் இருந்தனர். ஓகே, இன்றைக்கி ஆடியோ புக்கில் இந்த லெசனில் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படிங்கிறதுல அந்த ஃபஸ்ட்டு 4 பாட்டு பார்த்துருக்கோம். 4 பகுதி பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த பாட்டில் ரிமைனிங் இந்த லெசனில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இந்த லெசனோட மீதியை. ஓகே, தேங்க்யூ.